2024 நடப்பாண்டில் ஐபிஎல் 17வது சீசன் தொடங்குவதற்கு ஒரு சில மாதங்களே உள்ளன. இதற்கிடையே கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு பகுதியான ரஞ்சி கோப்பை தொடர் நடந்து வருகிறது. இந்நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்துவதாகவும் ரஞ்சி போட்டிகளை தவிர்த்து வருவதாகவும் பிசிசிஐ கருதியது. இதன் காரணமாக கிரிக்கெட் வீரர்கள் மீது சாட்டையை சுழற்றி இருக்கிறது பிசிசிஐ. அதாவது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு வீரர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவரால் நடக்கப்போகும் ஐபிஎல் சீசனில் கலந்து கொள்ள முடியாது என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனால் கிரிக்கெட் வீரர்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். முக்கியமாக ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவதற்கு காத்திருந்த இஷான் கிஷனுக்கு பேரதிர்ச்சியாய் அமைந்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான இஷான் கிஷன் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது பாதியிலேயே வெளியேறினார். தனக்கு மனச்சோர்வு அதிகம் இருப்பதாக கூறியவர் சில நாட்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடப் போவதாக அறிவித்தார். வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்ற இஷான் கிஷன் ஐபிஎல் போட்டிக்கு தயாராகும் விதமாக அவ்வப்போது பாண்டியா சகோதரர்களுடன் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் பிசிசிஐ இஷான் கிஷனுக்கு நறுக்கென குட்டு வைத்துள்ளது. இதுகுறித்து இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ராகுல் டிராவிட் கடுமையான நிபந்தனையை விதித்துள்ளார். ரஞ்சி உள்ளிட்ட உள்ளூர் போட்டிகளில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு ஐபிஎல் போட்டியில் விளையாட அனுமதி மறுக்கப்படும் என கூறினார். படுகாயத்துடன் இருந்த ஹர்திக் பாண்டியாவே பயிற்சியில் ஈடுபடும் போது சுற்றுலா சென்றவரால் உள்ளூர் போட்டியில் கலந்து கொள்ள முடியாதா என கேட்கப்பட்டது. இதனை அறிந்த இஷான் கிஷன் தன்னைத்தான் குறிப்பிட்டுள்ளார் என புரிந்து கொண்டு அவசரமாக நாடு திரும்பி போட்டியில் கலந்து கொள்ள தயாரானார். அதன்படி பிப்ரவரி 16ஆம் தேதியன்று நடக்கப்போகும் டிஒய் பாட்டில் போட்டியில் இஷான் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடி அறிவிப்பால் இஷான் கிஷன் மட்டுமல்ல, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்கள் பலர் மிரண்டு போயுள்ளனர்.